அவருடைய கச்சேரின்னு சொன்னா ஏஆர் ரஹ்மானுடைய கச்சேரிக்கு, அனிருத் கச்சேரிக்கு எப்படி ஒரு கட்டுக்கடங்காத கூட்டம் வருமோ அதை விட அதிகமான கூட்டம் வந்து அங்க வருது கேரளாவில். தமிழ்நாட்டில் இருந்து வேற திரண்டு போய் ரசிகர்கள்லாம் போய் அவருடைய கச்சேரி நடக்கிற இடங்கள்ல போய் கும்பலா கூடுறாங்க. பல வீடியோ காட்சிகள்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவருடைய அளவுக்கான சட்டையெல்லாம் கொண்டு போய் பரிசா கொடுக்கறதுல இருந்து, பெண்கள் வந்து ஆரவாரம் கூச்சலிடுவதில் இருந்து, அவரை வாரி அணைத்து முத்தமிடுவதில் இருந்து, ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றதுன்னா மைக்கேல் ஜாக்சனுக்கு இருக்கக்கூடிய மவுஸ் சொல்றாங்க இல்லையா, அது மாதிரி ஒரு பெரிய வரவேற்பு அவருக்கு. அவர் மேலே வந்து போலீஸ்காரன் வந்து ஒரு உள்நோக்கத்தோட கூடிய வந்து கஞ்சா வழக்கு போடுறாங்க என்றெல்லாம் வருகிற போது இதை எதிர்கொள்ள முடியல. கஞ்சா வழக்கு கூட ஓகே. இன்னொரு வழக்கு பார்த்தீங்கன்னா அவர் பொதுவெளியில் வந்து ஆடை இல்லாமல் வர்றாரு, அந்த மாதிரிலாம் வழக்கு போட்டுருக்காங்க. இப்போ ஆடை இல்லாமல் வர்றவனுக்கெல்லாம் வழக்கு போடணும்னா அப்புறம் ஐயருங்க மேலையெல்லாம் அவங்க வழக்கு போடுவாங்களா? அவர் மேல் சட்டை போடாமல் தான் வர்றாரு. அவர் அணிந்திருந்த அந்த இதில் வந்து ஒரு புலி பல்லு இருந்துச்சு, நண்பர் கொடுத்ததுன்னு சொன்னாங்க. அவர் கிஃப்ட் கொடுத்துருக்குறாங்க. கிஃப்ட் கொடுக்கும்போது அவன் புலி பல்ல கொடுத்துருக்காங்க. அதுக்காக வந்து பிஜேபிக்காரன் பல்லையா வந்து உடைச்சு கொண்டு வந்து அதில் வைப்பாங்க, பரிசு போடுறாங்க. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆதங்கம் இருக்கிறது, அவனுடைய நிலத்தை இழந்த ஒரு ஆதங்கம். இப்போ ஒரு நிலத்திலிருந்து துரத்தப்பட்டவங்க, போர்களால் பாதிக்கப்பட்டவங்க, அவங்க அதனுடைய தொடர்ச்சியில் இருக்கிற ஒரு கலைஞன் வந்து உலகத்தின் குரலாக மாறிடும். இப்போ பாதிக்கப்பட்டவனின் குரலில் இருந்து ஒருத்தன் பாடுகிற போது இது வெறும் காதல் பாட்டு மாதிரியோ இல்லை வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கான ஒரு பாட்டு மாதிரியோ இல்லாமல் அதை தாண்டி வந்து சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு மனிதத்தை பேசுகிற பாடலாக இருக்கிறது. அவனுடைய கலை வந்து ஒப்பற்றதாக மாறிடும். அதை வந்து இவங்களால தான், ஏன்னா இவங்க வியாபாரமே சாதி மத பிரச்சனையை வச்சு கலகம் பண்ணுறது தான் வந்து பாஜகவுக்கு வந்து அரசியல். அதை வந்து ஒருத்தன் கலைஞன் வந்து பாடி வந்து ஒன்றும் இல்லாமல் பண்ணுறான். மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக கவிஞரும் எழுத்தாளருமான ராஜகம்பீரன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம். வணக்கம். கடந்த ஒரு மாதமா மலையாள சினிமா உலகத்தையே வந்து அதிர வைத்த பெயர், மலையாள சினிமா உலகம் மட்டுமில்லை, ஒட்டுமொத்த கேரளாவே அதிர வைத்த பெயர்னு கூட சொல்லலாம். வேடன் ராப் இசை பாடகர். அவர் கைது செய்யப்பட்டிருக்கார் சமீபத்தில். அதற்கான காரணம் வந்து கஞ்சா வந்து வச்சிருந்தாரு. உண்மையான காரணமா என்ன சொல்லப்படுதுன்னா அவர் பேசிய அரசியல், அவர் பாடல்களில் பேசிய அரசியல் அப்படின்னு. உண்மையிலே யார் இந்த வேடன் உங்களோட பார்வையில்? ஒரு ஈழத்தமிழ் அகதியினுடைய மகனாக பிறந்தவர். ஒரு பெண் வந்து ஈழத்தமிழராக இருக்கக்கூடிய ஒரு பெண். அவருடைய தாயார் வந்து தமிழ்நாட்டிற்கு வந்து தஞ்சம் போகிறாங்க. அப்புறம் அவரோட முரளி என்பவரோட காதல் வயப்பட்டு, அவர் திருச்சூரை சேர்ந்தவர், ஊட்டியில் அவரை சந்திக்கிறாங்க. காதல் வயப்பட்டு அவரோட திருமணமாகி கேரளாவில் இருக்காங்க. இவர் வந்து அங்கே தான் பிறக்கிறார், கேரளாவில் பிறக்கிறார். அதனால் அடிப்படையில் தாய் வழி சமூகத்தின் கணக்குப்படி பார்த்தால் இவர் ஒரு தமிழர். தந்தை வழி கணக்கு பார்த்தா அவர் ஒரு மலையாளி. இவருக்கு சின்ன வயசில் வந்து மீன் பிடிப்பதில், இயற்கை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் ஆர்வம் இருந்ததுனால அவருக்கு ஒரு பட்டப்பெயராக கிரண்தாஸ் என்கிற அவருடைய இயற்பெயரையே மறக்கடிக்கக்கூடிய ஒரு பெயராக வேடன்கிற பெயரை வந்து நண்பர்கள் வந்து ஒரு பட்டப்பெயராக சூட்டினது. அதுவே அவருடைய பெயராக மாறி நிற்கிறது. ரொம்ப புரட்சிகரமான பாடல்களை அவர் வந்து மேடைகளில் பாடுறார். அவருடைய கச்சேரின்னு சொன்னால் ஏஆர் ரஹ்மானுடைய கச்சேரிக்கு, அனிருத் கச்சேரிக்கு எப்படி ஒரு கட்டுக்கடங்காத கூட்டம் வருமோ அதை விட அதிகமான கூட்டம் வந்து அங்கே வருது கேரளாவில். தமிழ்நாட்டில் இருந்து வேற திரண்டு போய் ரசிகர்கள்லாம் போய் அவருடைய கச்சேரி நடக்கிற இடங்களில் போய் கும்பலாக கூடுறாங்க. பல வீடியோ காட்சிகள்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அவருடைய அளவுக்கான சட்டையெல்லாம் கொண்டு போய் பரிசா கொடுக்கறதுல இருந்து, பெண்கள் வந்து ஆரவாரம் கூச்சலிடுவதில் இருந்து, அவரை வாரி அணைத்து முத்தமிடுவதில் இருந்து, ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றதுன்னா மைக்கேல் ஜாக்சனுக்கு இருக்கக்கூடிய மவுஸ் சொல்றாங்க இல்லையா, அது மாதிரி ஒரு பெரிய ஒரு வரவேற்பு அவருக்கு இருக்கு. இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு திரை இசை கலைஞனுக்கான வரவேற்பு இருக்குல்ல, அது ஒரு தனித்த ஆல்பம் பண்ணக்கூடிய ஒருத்தருக்கு ஏற்படுது. இவருடைய இந்த செல்வாக்கை பார்த்துட்டு மஞ்சுமல் பாய்ஸ் மாதிரியான படங்கள்ல எல்லாம் அவருடைய பாடலை எழுத வைத்து பாட வைத்துலாம் இந்த இயக்குநர்கள் பல பேர் சினிமாவுக்கு அழைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் அவருக்கு வந்திருக்கிறது. சினிமாவிலையும் அவருடைய பங்களிப்பு வந்து இருக்கு. ரொம்ப தெளிவாக தமிழ் நல்லா பேசுகிறாரு. அதாவது எல்லாருடைய சட்டையும் வந்து நூலால் நெசவு செய்யப்பட்டிருக்குதுன்னா வியர்வையால் நெய்த சட்டை என்னோடது மாதிரி ரொம்ப பொயட்டிக்கான வரிகள்லாம் வந்து சொல்கிறார். அதனால் நான் வாளேந்தி வருகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் பாடல்கள் சொல்கிறார். அவர் ஆக்சுவலாக சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு நான் வந்து பாணனும் இல்லை பறையனும் இல்லை, நீ வந்து எனக்கு தம்புரானும் இல்லை, நீ ஒன்றும் பெரிய ஆள் கிடையாதுடா,
நான் ஒன்றும் தாழ்ந்தவன் கிடையாதுடா அப்படி. இது அம்பேத்கர் சொன்ன ஒரு வார்த்தை தான் அது. மயிரும் இல்லைன்னு முடிக்கிறார். ஆமாம், அதாவது எப்படின்னா என்னை விட உயர்ந்தவனும் இல்லை, என்னை விட தாழ்ந்தவனும் இல்லை, எல்லாருமே சக மனிதர்கள் தான். அதை அவர் பாடல்ல சொல்லுகிற போது சாதி ஆதிக்கம் கொண்டவர்களால் இவருக்கு ஏற்படுகிற வரவேற்பை தாங்க முடியல. அது போக பொலிட்டிக்கலாக உங்களுக்கு சாதி மதத்துக்கு எதிராக பாடிட்டாலே பாஜக காரன் என்ன பண்ணுவான்னா, திருடனுக்கு தேள் கூட்டினது மாதிரி எங்களைத்தான் பாடுறாரு, எங்களைத்தான் சொல்கிறாரு அப்படின்னு அவங்க குழப்பமடைவாங்க. அங்கே இருக்கக்கூடிய கவுன்சிலர்லாம் கவுன்சிலராக தேர்ந்தெடுக்கிறது மக்களுக்கு வேலை செய்கிறதுக்கு, போட்டு கொடுக்குற வேலையை செய்கிறதுக்கு கிடையாது. அமித்ஷாவுக்கு போய் மெயில் அனுப்பி இவரை தேசிய புலனாய்வில் விசாரிக்கணும். ஒரே ஒரு எளிய கலைஞன் தான். தேசிய புலனாய்வில் ஏதோ தேசத்துக்கு ஒரு பெரிய இதை உருவாக்க போகிறார், ஆபத்தை உருவாக்க போகிறாரு. இவங்க ஏற்கனவே தேசத்தை கரெக்டாக காப்பாற்றி வச்சிருக்கிறது மாதிரி இவரால் தான் ஆபத்து வரப்போகிறது மாதிரியும் ஒரு புகார்களை அளிப்பதன் மூலமாக இவர் அச்சுறுத்துறாங்க. லோக்கலில் போலீஸ் கேஸ்லாம் இவர் மேலே வந்திருக்கு. அவருடைய நண்பர்களோடு சேர்ந்து அவர் ஏதோ ஒரு போதை விவஸ்தை அனுபவிச்சார். 5 கிராம் வரைக்கும் கஞ்சாலாம் எடுத்தாங்க. இது கலைஞர்கள் கொண்டாட்ட மனநிலையை கொண்டவர்கள். அவர்களுக்கு ஒரு கற்பனை உலகம் சஞ்சரிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் ஏற்கனவே இருக்கிற உலகத்தை மறப்பதற்கு ஒவ்வொருத்தரும் ஒரு வலிமையை கையாளுறாங்க. சில பேருக்கு அது போதை பழக்கமாக இருக்கிறது. சில பேருக்கு நீங்கள் நிறைய மியூசிக் டைரக்டர் பார்த்தீங்கன்னா அந்த மியூசிக் நம்ம மூலமாக தான் வருதா, இது நம்ம இசையமைச்சர் தானா அப்படிங்கிற ஆச்சரியம் தாங்க முடியாமல் தான் ரொம்ப பேர் பார்த்தீங்கன்னா இது காற்று தான் இசையாக மாறுது அப்படிலாம் சொல்லுவாங்க. அதனால தான் கடவுள் நம்பிக்கை உடையவர்கள் அதிகமாக இருப்பாங்க. இசைக்கலைஞர்களில் பெரும்பாலான பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அதாவது நம்மளாம் இசை பைத்தியமாக இருக்கிறோம் அவங்க மேலே அப்படின்னா அவங்க கடவுள் பைத்தியமாக இருப்பாங்க, சாமி பைத்தியமாக இருப்பாங்க. ஏதாவது சொல்கிற இப்போ இளையராஜா தொடங்குற காலத்தில் என்ன சொன்னார், மூகாம்பியை தான் எனக்கு பாட்டு தருது அப்படின்னாரு. கொஞ்ச நாள் கழிச்சு ரமணர் தர்றாருன்னாரு. டியூன் போய் வாங்கிட்டு வருவார் போல இருக்கு அவங்ககிட்டலாம். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இப்போ சிவன் தான் எனக்கு தர்றாரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆள் தர்றாரு. கொஞ்ச நாள் நான் தான் சிவனே அப்படின்னு ஆமாம் சொல்லுவார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆள் தருவார். ஏஆர் ரஹ்மானுக்கு அல்லா டியூன் போட்டு அனுப்புவார். ஒவ்வொருத்தரும் ஒரு கடவுள் நம்பிக்கையின் பேரால் ஒரு விஷயத்தை அவங்க பேசுவாங்க. இப்போ இவங்களோட இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் ஒரு இசையுடைய ஒரு மிகப்பெரிய ஆற்றல் கொண்டாட கோடிக்கணக்கான ரசிகர்களை குதூகலப்படுத்தக்கூடிய ஒரு இடத்துக்குள்ள பொலிட்டிக்கலாக மக்களை எழுச்சி பெற வைப்பதற்குல அது ஒரு பெரிய அலையை உருவாக்கும். இது கடந்த காலங்களில் நக்சல் பாரி மேடைகளில் ஏற்கனவே கத்தார் போன்றவர்கள்லாம் பாடியிருக்கிறாங்க. பின்னால் கத்தாரே வலதுசாரியாக மாறிட்டார்னு ஒரு குற்றச்சாட்டு உண்டு. பின்னால் இளமையில் புரட்சிக்காரனாக இருக்கிறவன் நடுத்தர வயதில் மிகப்பெரிய விரக்திக்கு ஆளாகி எதுவுமே நடக்கலை அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு ஆளாகி ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லாம் அவன் செயலுங்கிற இடத்துக்கு வருவாங்க சில பேர். இந்த எக்ஸ்ட்ரீமில் இருந்து புரட்சிகர மனநிலையிலிருந்து ஒரு புனித மனநிலைக்கு வருவாங்க சில பேர். ஒருத்தருக்கு ஒரு உளவியல். இப்போ நம்ம ஊரில் கூட கோவன்கிற பாடகரை ஊற்றி கொடுத்த உத்தமிக்குன்னு பாட்டு பாடினார் சாராய கடையை பற்றி அப்படின்னு சொல்லி ஜெயலலிதா காலத்தில் அவரை அரெஸ்ட் பண்ணார். ஆனால் இதில் என்ன ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னா, எப்போவுமே கோவன் மாக்காய்க்கா மேடையில் பாடுவார். அந்த அமைப்பில் இருக்கிறவனுக்கும் வேடிக்கை பார்க்குறவனுக்கும் தான் கோவன் யாருன்னு தெரியும். ஜெயலலிதா அரெஸ்ட் பண்ணதுனால கோவன் ஒரு நாடறிந்த உலகறிந்த ஒரு பெரிய இசைக்கலைஞனாக அறியப்பட்டார்ல. அதே மாதிரி இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, கேரளாவுக்குள்ள மேடைகளிலே கச்சேரி நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய வேடனை தமிழ்நாட்டில் உட்காந்து இப்போ நம்ம 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கோம் டிஜிட்டல் மீடியாவில். ஒரு வாரமாக தான் பேசுகிறோமா. இப்போ நம்மளாவது பேசிக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் பேர் இதெல்லாம் பேசுறதுலாம் வேஸ்டியான்னு சொல்லி வேடன் பாட்டை எடுத்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ உலகம் முழுக்க போய் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இந்தியா அளவில் மட்டும் இல்லை, உலக அளவில் கொண்டு போய் வேடனை சேர்க்கறதுக்கான வேலை திட்டத்தை சங்கிகள் கையில் எடுத்துட்டாங்க. அதனால் சங்கிகள் எப்போவுமே என்ன செய்வான்னா, அவன் யாரையோ அடக்கிறோம்னு அவனாக நினச்சிக்கிட்டு அவனை பெரிய ஆளாக்கி விடுறதுன்னு ஒன்று இல்லை. அது ரொம்ப சிறப்பாக செய்கிறாங்க. வேடனுடைய பாடல்கள் இனிமேல் எல்லா மொழி தாண்டி மாநிலம் தாண்டி எல்லா எல்லையையும் தாண்டி ஒரு பாடல் ஒலிக்க ஆரம்பித்து விட்டது. அவரை தேசிய புலனாய்வில் கைது செய்கிறதன் மூலமாக அவரை ஆல் இண்டியா ஃபிகராக மாற்றுறதுக்கு பிஜேபி பிளான் வச்சுருக்கிறாங்க. எப்போவுமே இடதுசாரிகள் கூட அவரை மேடை ஏற்றிருக்காங்க. சிபிஎம்மில் ஆக்சுவலாக அவர் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிபிஎம் மேடையில் தான் ஏதோ ஒரு ஈவெண்ட்டு கலந்து கொள்ள வந்தார் நினைக்கிறேன். ஆமாம், இல்லை அதாவது எப்படின்னா, ஒருத்தருடைய செல்வாக்கு அதிகமாக இருக்கிற போது கலைஞனுடைய செல்வாக்கு கூடிக்கிட்டே போகும்போது அதை அரசியல் கட்சிகள் தன்மையப்படுத்துவது அப்படிங்கிறது ஒரு இயல்பான ஒரு விஷயம். அது எல்லா அரசியல் கட்சிகளுமே ஒரு மிகச்சிறந்த கலைஞர்களை தனக்கானவராக மாற்றுவது அப்படின்னு ஒன்று உண்டு. நீ வளர்ப்பு மகன் கல்யாணத்தில் ஏஆர் ரஹ்மான் கச்சேரியை நடத்தினதுனால ஏஆர் ரஹ்மானுக்கு வழக்கு வந்துச்சு.
இப்போ எல்லாருக்குமே இப்போ நீங்கள் வந்து ஏஆர் ரஹ்மான் சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர் அப்படிங்கிறதுனாலயே அவர் கச்சேரிக்கு போலி டிக்கெட்டை அனுப்பி உள்ளே போய் குழப்பமெல்லாம் விளைவிச்சு பெண்களை கையை பிடிச்சி இழுத்தாங்க, அதை பாலியல் சீண்டல் பண்ணாங்கன்னு சொல்லி ஒரு பிரச்சனை ஆகி டிக்கெட்டை திரும்ப கொடுங்கலாம் சொல்லி ஒரு பஞ்சாயத்து பண்ணி விட்டாங்கல்ல. அப்போ கலைஞர்களை பார்த்தால் அரசாங்கம் அச்சப்படுது. ஏன்னா அரசாங்கத்தினுடைய சிம்மாசனம் என்பது தற்காலிகமானது. கலைஞர்களுடைய சிம்மாசனம் அப்படிப்பட்டது கிடையாது. எத்தனையோ தமிழ் மன்னர்கள் ஆட்சி செஞ்சிருக்காங்க. ஒரு திருவள்ளுவரினுடைய இடம் என்பது நிரந்தரமானது. ஆண்டாண்டு காலத்திற்கும் நிலைத்திருக்கும் உன்னுடைய அதிகாரம் என்ன, சிலப்பதிகாரமான ஒரு திரைப்பட வசனம் உண்டு. ஆண்டாண்டு காலத்துக்கு எவனுடைய அதிகாரம் நிலைக்காது. எல்லாமே ஒரு சீசனில் இருக்கும், ஆட்சியில் இருக்கும், அப்புறம் இல்லாமல் போயிடும். அதனால வேடனினுடைய புகழை வந்து உயர்த்துறதுக்காக பாடுபடுகிற சங்கிகளுக்கு இந்த நேரத்தில் வந்து நம்ம நன்றி சொல்லணும். சின்ன பையன், அவனுக்கு ஒரு 25 வயசில் ஆல்பம் போட்டு வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லெஸ்னு ஒரு ஆல்பம் போட்டு அதில் தான் அவர் பாப்புலர் ஆகிறார். ஒரு 5 ஆண்டு காலத்துக்குள்ளே தான் அவருக்கு இவ்வளவு புகழ் வெளிச்சமும் கிடைக்குது. சினிமா துறையும் அவரை வந்து தன்மைப்படுத்தி நிறைய வாய்ப்புகள்லாம் கொடுத்து இப்போ தான் உருவாயிட்டு இருக்கிறார். ஒரு 30 வயது இசைக்கலைஞனை பார்த்து, அவன் இசைக்கிற மேடை கச்சேரியை பார்த்து டெல்லி அரசாங்கம் அதிர்கிறது. அமித்ஷாவுக்கு இவங்க மெயில் அனுப்புகிறாங்க. அமித்ஷா இவர் மேலே ஏதாவது பொய் வழக்கு போட முடியுமாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அவர் மேலே வந்து போலீஸ்காரன் வந்து ஒரு உள்நோக்கத்தோட கூடிய வந்து கஞ்சா வழக்கு போடுறாங்க என்றெல்லாம் வருகிற போது இதை எதிர்கொள்ள முடியல அவங்களால. கஞ்சா வழக்கு கூட ஓகே. இன்னொரு வழக்கு பார்த்தீங்கன்னா, அவர் பொதுவெளியில் வந்து ஆடை இல்லாமல் வர்றாரு, அந்த மாதிரிலாம் வழக்கு போட்டிருக்காங்க. இப்போ ஆடை இல்லாமல் வர்றவனுக்கெல்லாம் வழக்கு போடணும்னா அப்புறம் ஐயருங்க மேலெல்லாம் அவங்க வழக்கு போடுவாங்களா? அவர் மேல் சட்டை போடாமல் தான் வர்றாரு. எல்லா ஐயரும் மேல் சட்டை போடாமல் வர்றாங்க. ஆடை இல்லாமல் வருவது ஆபாசம் என்று சொல்லி அத்தனை ஐயர்களையும் சிறைப்பிடிக்க தயாராக இருக்க அரசாங்கம். இது என்ன பேச்சு இதெல்லாம்? சட்டை போடுறேன் போடலை, அது அவன் பிரச்சனை. அப்படி பார்த்தா மகாத்மா காந்தியே சட்டை போடலையே. எல்லா வழக்கையும் முதல்ல அவர் மேலேருந்தே ஆரம்பிக்கணும், அப்புறம் தான் ஐயருங்க மேலேயே ஆரம்பிக்கணும். அதனால் இதெல்லாம் ஒரு அபத்தமானது. குற்றச்சாட்டு சொல்கிறதுக்கு என்னன்னு தெரியாமல் அவர் அணிந்திருந்த அந்த இதில் வந்து ஒரு புலி பல்லு இருந்துச்சு. நண்பர் கொடுத்ததுன்னு சொல்கிறாங்க. அவர் கிஃப்ட் கொடுத்துருக்குறாங்க. கிஃப்ட் கொடுக்கும்போது அவன் புலி பல்ல கொடுத்துருக்காங்க. அதுக்காக வந்து பிஜேபிக்காரன் பல்லையா வந்து உடச்சி கொண்டு வந்து அதில் வைப்பாங்க பரிசு பொருளில். அது என்ன? இதெல்லாம் ஒரு வழக்குக்கான காரணமாக அது. அவர் நீதிமன்றத்தில் வந்து எனக்கு பரிசு பொருளாக வந்ததுன்னு சொல்லும்போது நான் வருந்துகிறேன், மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்லிட்டாரு. அவர் விடுதலை பண்ணிட்டாங்க. எப்படியாவது அச்சுறுத்தணும். சின்ன பையன் தானே, அவனுக்கு என்ன பேக்ரவுண்ட் இருக்கும், அவனுக்கு பின்னாடி என்ன அரசியல் கட்சி இருக்கா, ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிறதுனால அச்சுறுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் கேரளாவில் இடதுசாரிகளுடைய அரசாங்கம் இருக்கிறதுனால, பினராயி விஜயன் போன்றவர்கள்லாம் இருக்கிறதுனால பெரிய அளவில் வந்து அவருக்கு அச்சுறுத்தல் வந்து பலிக்காது. ஏன்னா காங்கிரஸ் கட்சியும் இவருக்கு ஆதரவு தெரிவிக்குது, கம்யூனிஸ்ட் கட்சியும் இவருக்கு ஆதரவு தெரிவிக்குது. இதையும் தாண்டி அவரை ஜெயிலில் தான் வைக்கணும், அவரை வந்து பாடக்கூடாது என்று இவர்கள் நினைத்தார்கள்னா ஒரு கலைஞனின் குரலை வந்து எந்த அரசாங்கத்தினாலையும் அடக்க முடியாது. அது வந்து வேறு மாநிலங்களில் சொல்ல முடியாது. தமிழ்நாட்டிலே கூட ஏதாவது முக்கியமான மாநாடுகளில் கூட அவரை பாட வைக்கலாம். நாளைக்கு எது வேண்டுமானாலும் நடக்கலாம். அதனால் பிஜேபியை கடுப்பேற்றுறதுக்காக கூட தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு மேடைகளில் அவரை பாட வைக்கலாம். அதனால் அவரை வந்து உலக புகழ் மிக்கவராக மாற்றுவதற்கு ரொம்ப அசராமல் உழைக்கக்கூடிய பாஜகவுக்கு வந்து இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்கிறேன், அந்த கலைஞன் சார்பாக. குறிப்பாக சங்கிகள் வந்து இந்த அளவுக்கு பொங்குறதுக்கு காரணமாக நீங்கள் என்ன பார்க்குறீங்க? ஒரு ஜாதி அரசியலையும் தாண்டி, இந்திய அரசியலையும் தாண்டி, சிறிய அரசியல், அப்புறம் வந்து ஈழ அரசியல் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டே தான் காரணமாக நினைக்கிறீங்களா? இல்லை, அதாவது அமித்ஷா வரைக்கும் போயிருக்காங்க இல்லையா? இல்லை, அவர் தப்பி வந்த இடம், அவருடைய அம்மா வந்து ஒரு ஈழத்தமிழராக இருக்கிற பட்சத்தில் ஒரு அகதியாக நிலம் கடந்து வந்த இடத்துலையும் தஞ்சம் புகுந்து தமிழ்நாட்டிலையும் வாழ முடியாத அவர்களுக்கு இப்போ தனிப்பட்ட நெருக்கடிகளுக்கு மத்தியில் ஒரு கேரள மண்ணில் வந்து கரை ஒதுங்கி வாழ்கிற போது நிலமற்றவனாக இருக்கிறான்ல, அவனுடைய வலி என்பது வந்து ரொம்ப பெரிய வார்த்தை. நம்ம பல பேர் என்ன பண்ணுவான்னா, கிராமத்தில் வந்து நல்ல ஒரு விவசாய நிலத்தோட தோட்டந்துறவோட வந்து சில பேர் வந்து நல்ல மோட்ரு பம்பு செட்டு பாசனத்தோட ஆற்று குளியலோட அப்படியே வந்து இதெல்லாம் 1000 மீன்லாம் பொறிச்சு சாப்பிட்டு வாழ்ந்துருப்பான். அவனுக்கு வேலை வாய்ப்புக்காக வேண்டி சென்னை மாதிரி ஒரு மாநகரத்துக்கு வருகிற போது இந்த புகையும் தூசியும், இங்கே இருக்கக்கூடிய போக்குவரத்து நெரிசலும், இங்கே இருக்கக்கூடிய பரபரப்பும் அவனுக்கு என்ன ஆகும்னா, எங்கள் ஊரில் எவ்வளோ நான் நிம்மதியாக இருந்தேன், எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன், நான் வாட்டுக்கு சிறுவாணி தண்ணியை குடிச்சிக்கிட்டு இருந்தேன், வைகை ஆற்றுல நான் வாட்டுக்கு விளையாண்டுக்கிட்டு கிடந்தேன், இங்கே கொண்டு வந்து போட்டாங்களேன்னு சும்மா சொந்த ஊரில் இருந்து கூப்பிடும் தூரத்தில் இடம் மாறி வந்தவனே அந்த ஊர் எனக்கு ஒட்டலைங்கிறான். பாலியத்தில் ஒரு டீனேஜில் ஒருத்தன் என்ன வாழ்க்கையை வாழ்ந்தானா அதோட ரிப்பிட்டேஷன் தான் வாழ்க்கையாக இருக்குது திரும்ப. அப்போ சின்ன வயசில் வந்து அம்மா கையில் வந்து ஒரு மீன் குழம்பு சாப்பிட்டான்னா அவன் எத்தனை ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்டாலும் அந்த ருசி வரலைங்கன்னு சொல்லிக்கிட்டே திரியிறான்.
ஆனால் ஒரு ஆடம்பர வாழ்க்கையோ அல்லது உயர்ந்த வாழ்க்கைக்கோ தான் எல்லாரும் முயற்சி பண்ணுறான். ஆனாலும் அவனுடைய ஆள் மனதுக்குள்ள என்னவா இருக்கு, அவனுடைய நிலம் வந்து தன்னுடைய சொந்த ஊரை இழந்துட்டோம். வருஷா வருஷம் வந்து குலசாமி கும்பிட்றதுக்கு மட்டும்தான் சாமிக்கு போகிறான். நம்ம சொந்த ஊரில் பிழைக்க விடாத குலசாமிக்கு வந்து வருஷா வருஷம் வந்து திருவிழா வந்துடுது வெக்கமே இல்லாமன்னு சொல்லலாம் சில பேர் சொல்கிறாங்க. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆதங்கம் இருக்கிறது, அவனுடைய நிலத்தை இழந்த ஒரு ஆதங்கம் இருக்கிறது. அப்போ ஒரு ஒரு நிலத்திலிருந்து துரத்தப்பட்டவங்க, போர்களால் பாதிக்கப்பட்டவங்க, அவங்க அதனுடைய தொடர்ச்சியில் இருக்கிற ஒரு கலைஞன் வந்து உலகத்தின் குரலாக மாறிடுவான். இப்போ பாதிக்கப்பட்டவனின் குரலில் இருந்து ஒருத்தன் பாடுகிற போது இது வெறும் காதல் பாட்டு மாதிரியோ இல்லை வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கான ஒரு பாட்டு மாதிரியோ இல்லாமல் அதை தாண்டி வந்து சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு மனிதத்தை பேசுகிற பாடலாக இருக்கிற போது அவனுடைய கலை வந்து ஒப்பற்றதாக மாறிடுது. அதை வந்து இவங்களால ஏன்னா இவங்க வியாபாரமே சாதி மத பிரச்சனையை வச்சு கலகம் பண்ணுறது தான் வந்து பாஜகவுக்கு வந்து அரசியலே. அதை வந்து ஒருத்தன் கலைஞன் ஒருத்தன் வந்து பாடி வந்து ஒன்றும் இல்லாமல் பண்ணுறேன் அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் வந்து இப்போ பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் போர் நடக்கிற போது ஏஆர் ரஹ்மான் பாடிய ஒரு பாடல் கன்னத்தில் முத்தமிட்டார்ல, வெள்ளை பூக்கள் உலகம் எங்கும் மலர்கவே அப்படின்னு போட்டின்னு வச்சுக்கோங்க, இது தேச துரோக பாடல்னு சொல்லிடுவேன். அதனால் நம்மெல்லாம் வந்து போரை நிறுத்துங்கள், சாமானிய மக்கள் பாதிக்கப்படுவாங்க, உண்மையாகவே தீவிரவாதிகளை வேட்டையாடுங்க, பொதுமக்களை விட்டுருங்க. போர் என்பது வந்து இப்போ 50,000 கோடி இந்தியாவுக்கு நட்டமாயிருக்கு போர்னால. அதெல்லாம் யாரு காசு? நம்ம காசு தான், வரிப்பணத்தில் உள்ள காசு. அதில் விலைவாசி ஏறும், அதில் எல்லாமே பல நெருக்கடிகளுக்கு நம்ம ஆளாவோம். நம்ம போரை நிறுத்துன்னு சொன்னால் தேச துரோகிங்கிறான். ட்ரம்ப் சொன்னார்னா ஓகே பாஸ், நீங்கள் சொன்னால் ஓகே பாஸுங்கிறான். இவங்க தேசபக்தியெல்லாம் வித்தியாசமானதாக இருக்குது. அதை தான் இவர் போரை நிறுத்து என்று சொல்வதை போல தான் நீங்கள் கலகத்தை நிறுத்து, சாதி கலவரத்தை நிறுத்து, மத கலவரத்தை நிறுத்து, ஆண் பெண் பாலின வேறுபாடு சார்ந்த வந்து அந்த முரண்பாடுகளை நிறுத்து, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா முட்களையும் மலர்களாக மாற்றுவதற்கு ஒரு கலைஞன் பாடுறான். அந்த குருதியில் நனைஞ்சு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கலவரத்தில் வந்து பதவி இருக்கிறவன் இன்னொருத்தன் புணத்து மேலே ஏறி அரசியல் அதிகாரத்தை அடையினவனுக்கு இவன் பாடுறது தாங்க முடியல. அதனால் வேடன் வந்து சங்கிகளை வேட்டையாட வந்தவனா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வேடனை பார்த்தா அச்சப்படுறாங்க. வேடன் வந்து யாரையுமே வேட்டையாடலை, ரசிகர்களின் இதயத்தை தான் வேட்டையாடுறான், சங்கிகளை அல்ல என்பது அவனுக்கு புரியல. குறிப்பாக அவர் வந்து இந்த அளவுக்கு ஃபெமிலியர் ஆகிட்டாரு. அவர் வந்து பாட்டை நிறுத்துறதுக்கு தான் அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அவர் உயிருக்கு கூட ஆபத்து ஏற்படலாம் வெளியில் வந்தார்னா அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் வந்துட்டு இருக்கலாம். அந்த எல்லை கூட போவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் நிகழ்வதற்கான சாத்தியம் வந்து கேரளாவில் ரொம்ப குறைவு. ஓகே, கேரளா வந்து இடதுசாரிகளுடைய நிலமாக இருக்கிறதுனாலையும் மதச்சார்பற்ற சக்திகள் தான் இங்கே முதன்மை சக்திகளாக இருக்கிறாங்க. அதனால் இப்போ கூட அவங்களுக்கு எதிராக வேலை செய்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றிய கவுன்சில் லெவலில் இருக்கிறவங்க செய்யலாம். ஆனால் ஆர்எஸ்எஸ் போன்ற அமைப்பு வந்து இந்த மாதிரி தீவிரமான வன்முறை வேட்டையாடுவதற்கான வாய்ப்பை வந்து உருவாக்குவதற்கு ஆபத்து இருக்கிறது. அந்த ஆபத்தை வந்து புரிந்து கொண்டு கேரள அரசு இவருக்கு பாதுகாப்பளிக்கணும். கேரள அரசு வந்து இது போன்ற கலைஞர்களை பாதுகாப்பதற்கு காவல்துறையினுடைய சிறப்பு பாதுகாப்பு வந்து அளிக்கணும். யாருமே ஒன்றுமே இல்லாதவன்லாம் போலீஸோட பாதுகாப்போட சுற்றிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப பேர் அண்ணாமலைக்கு கூட பாதுகாப்புக்கு வந்து 6 கோடி ரூபா அரசாங்கம் செலவு பண்ணியிருக்குங்கிறாங்க. அதனால் இது போன்ற கலைஞர்களை பாதுகாப்பதற்கு அரசு முன் வரணும். அதே நியாயமானதான். நியாயமாக பார்த்தா இவருக்கு பல விருதுகள் கொடுத்து கௌரவிக்கணும். அதுக்கு பதிலாக அவனை அச்சுறுத்துறான், மிரட்டுறான். அப்படிங்கிறப்ப அரசாங்கம் இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு, எப்படி வந்து அதிமுக ஆட்சியில் கோவன் மீது வழக்கு போடுகிற போது திமுக அதை கையில் எடுத்தாங்கல்ல, அதுதான் ஒரு அரசியல் புத்தி. அது மாதிரி வந்து சங்கிகளால் மிரட்டப்படுகிற இந்த சந்தர்ப்பத்தை வந்து பினராயி விஜயன் போன்றவர்கள் சிபிஎம் பயன்படுத்தி கொண்டு அந்த கலைஞனை அங்கீகரிக்கவும், அவனை பாதுகாக்கவும், அவனுக்கு அரசு விருதுகள் கொடுக்கவும் செய்யணும். அதுதான் அது சரியான பதிலடியாக இருக்க முடியும். பாடகர் வேடன் குறித்து பல்வேறு தகவல் எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி.